ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராகி மாவு வச்சு எப்படி வந்து சிம்பிளாக வீட்டிலே குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். வீட்டில் இருக்க கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து பட்டரை எடுத்திருக்கேன். பட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜாகரி சேர்த்துருக்கேன். உங்கள் நீங்கள் வந்து வெல்லம் பொடி பண்ண வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிக்சியில் சும்மா வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். வெல்லம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையாலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த வெண்ணெயோட வெல்லம் நல்லா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 1/2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு, அதுக்கப்புறம் 1/2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவு ரெண்டுத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கோகோ பவுட்ரு சேர்த்துருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சலிக்கணும். அதுக்கப்புறம் 1/2 பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சலிச்சு சேர்க்கும் போது மாவு கொஞ்சம் நல்லா வந்து நல்லா வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஏன்னா பேக்கிங் பவுடரில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம எந்த மாவுமே சலிச்சு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாவே வரும், நைஸாக இருக்கும். நான் வந்து நல்லா சலிச்சு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜாகரி வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து மில்க் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அது நல்லாவே கரைஞ்சிரும். வெல்லம் நல்லாவே ஈஸியாகவே கரைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வெனிலா எசன்ஸ் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து சேர்த்து வச்சு நல்லா வந்து கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அதை விட கொஞ்சம் லைட்டாக லூஸாக பிசைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் மில்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னா மில்க் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நல்லா வந்து பிஸ்கெட் வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிஸ்கெட்க்கு. அதனால் நான் வந்து ஒரு 1/2 கப் மில்க் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன். நம்ம வந்து வீட்டில் சப்பாத்தி மாவு பிசையோம்ல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். அதை விட கொஞ்சம் ஒரு லைட் லூஸாகவே பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் குக்கீஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் நம்ம வந்து லூஸாகவே பிசைஞ்சிக்கலாம். நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சு இப்படி நல்லா வந்து டைட்டாக கொஞ்சம் லைட்டாக மாவு ரொம்ப நல்லா இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சிடலாம் மாவை. அப்போ தான் நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வரும். நல்லா எல்லாமே கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் நல்லா ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதை நம்ம வந்து சப்பாத்தி மாவு ஊற்றித்தோம்ல அது மாதிரி ஒரு கட்டையை வச்சு நல்லா வந்து மாவு நல்லா வந்து இது மாதிரி கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு ஒரு 2 இது நல்லா தேய்ச்சிக்கோங்க. 2 டைம் தேய்ச்சிக்கிட்டு மாவு வந்து ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்கெட் ஷேப்பில் பிஸ்கெட் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த ஷேப்பில் வந்து ஷேப் வர வரையும் கொஞ்சம் தின்னாகவே கட் பண்ணிக்கலாம்.
லைட்டா கொஞ்சம் மீடியம் சைஸ்லயே கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நான் வந்து இந்த மாரி மூடி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பாட்டில் மூடியோ, இல்ல எந்த மூடி இருந்தாலும், நீங்க அந்த மாரி மூடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி, அது மாரி வந்து நம்ம வந்து அந்த மாரி ஷேப் வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்க இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து பால் மாரி கூட உருட்டி, அது அப்படியே லைட்டா வந்து நம்ம வந்து விரல் வச்சு நம்ம அழுத்தி, அந்த மாரி ஷேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாரி ஷேப் வந்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து 1 கப் தான் போட்டேன். எனக்கு வந்து 14 பிஸ்கெட் வந்துருந்துச்சு. பாருங்க, இது மாரி ஓரங்கள்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, நம்ம வந்து தனியா இத வந்து செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாரி ஷேப் தான் எனக்கு வந்துருந்துச்சு. அத வந்து நம்ம வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஒரு ட்ரேக்கு மாத்திடலாம். நான் வந்து இந்த மாரி வந்து ஒரு டிசைன் பண்ணேன். கொஞ்சம் பாக்க கொஞ்சம் நல்லா இருக்க மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் இந்த மாரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா டிசைன் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு பாக்க. கொஞ்சம் லுக்கா இருந்துச்சு. நம்போ குட் டே பிஸ்கட் சாப்பிடுவோம்ல, அந்த மாரி ஒரு ஷேப் கொண்டு வந்திருந்தேன். நீங்க இந்த மாரி டிசைன் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த விருப்பமோ அது மாரி ஒரு டிசைன் குடுத்துக்கலாம். மேல நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் போட்டிருந்தேன். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து குடுக்கும்போது, அதனால நட்ஸ் போட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்டியாவே இருக்கும். கிரன்ச்சியா இருக்கும். நீங்க பாதாம், பிஸ்தா அந்த மாரி எது இருந்தாலும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அத சேர்த்துக்கலாம் மேல. சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ட்ரேக்கு வந்து இப்ப மாத்த போறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னைக்கு ஏர் ஃப்ரையர்ல தான் செய்ய போறேன். அது 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து பேக் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இத நம்ம ஒண்ணு ஒண்ணா எடுத்து மாத்திடலாம். ட்ரேக்கு மாத்திட்டா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 7, 7ஆ வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 7 வச்சிருக்கேன். அது உள்ளார வந்து நம்ம செட் பண்ணி, நான் வந்து 15 மினிட்ஸ் இன்னைக்கு பேக் பண்ணி வைக்க போறேன். 15 மினிட்ஸ் இன்னைக்கு வச்சிருக்கேன். நீங்க வந்து குக்கர்ல கூட பண்ணலாம். குக்கர்ல ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வந்து 2 பேட்ச் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து 14 பிஸ்கெட் வந்துருந்துச்சு. ரொம்பவே கிரிஸ்பியா நல்லா இருந்துச்சு. டேஸ்டியா கடையில வாங்கி சாப்பிடுற டேஸ்ட்ல இருந்துச்சு. நீங்களும் மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம. Thank you. Thanks for watching my channel. Thank you.